தற்போது குஜராத்தில் உள்ள வந்தாரா வனவிலங்கு மீட்பு மறுவாழ்வு மற்றும் பாதுகாப்பு மையத்தின் பிரமிப்பூட்டும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. இது குறித்து டெல்லியில் இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் ஆண்டன். வணக்கம் ஆண்டன். எப்பவுமே குஜராத்தில் இருக்கக்கூடிய கிற்காடுகள் உலக புகழ் பெற்றவை. அதுபோல வந்தாரா வனவிலங்கு மீட்பு மையம் குறித்தான கூடுதல் சிறப்பு தகவல்கள் என்ன விரிவாக பதிவிடலாம்? வணக்கம் சூர்யா. அதாவது நேற்றைய தினம்தான் உலக வனவிலங்கு தினமானது கொண்டாடப்பட்டது. அந்த சூழ்நிலையில் தான் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு அந்த வந்தாரா மையத்திற்கு சென்றிருக்கின்றார். இது வந்து குஜராத்தில் இருக்கின்றது. உலகின் மிகப்பெரிய விலங்குகள் மீட்பு மறுவாழ்வு மற்றும் பாதுகாப்பு மையமாக இது பார்க்கப்படுகின்றது. இங்கு கிட்டத்தட்ட 1,50,000க்கும் மேற்பட்ட மீட்கப்பட்ட விலங்குகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இது மொத்தமாக 3,500 ஏக்கர் பரப்பளவில் இது பறந்து விரிந்திருக்கக்கூடிய ஒரு சரணாலயமாகும். பிரதமர் நரேந்திர மோடி அங்க இருக்கும் இந்த மையத்தினை தொடங்கி வைத்திருக்கின்றார். இங்க இருக்கிற சிங்கக்குட்டிகள், அதுபோல புதிதாக பிறந்தவர்கள் இருக்கக்கூடிய குழந்தை குட்டிகளை பராமரிக்கும் மையம், அதுபோல ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய விலங்குகளை பாதுகாத்தல், இது போன்று பல்வேறு விஷயங்கள் அந்த சரணாலயத்தில் இருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் காயமடைந்த விலங்குகளுக்கு சிறப்பு பராமரிப்பு, மேம்பட்ட வனவிலங்கு ஆராய்ச்சி மற்றும் அந்த விலங்குகளுடைய நோயை கண்டறிந்து அதற்கொண்டு அதனை குணப்படுத்துவதற்கான ஆய்வகம், மேம்பட்ட பல்துறை வனவிலங்கு மருத்துவமனை என, அதுபோல ஐசியு பிரிவு, வனவிலங்குகளுக்கான சிறப்பு தீவிர பராமரிப்பு அலகுகள், கால்நடை மருத்துவர்கள் மற்றும் பராமரிப்பு உலகளாவிய குழுக்களும் அங்கு இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் 25 மில்லியன் கணக்கான மரங்களும் அங்கு இருப்பதாக இருக்கின்றன. இது மட்டும் இல்லாமல் இந்திய ஒற்றைக்கொம்பு, காண்டாமிருக பாதுகாப்பு மற்றும் இனப்பெருக்க மையம் உள்ளிட்டவை அந்த மையத்தில் இருக்கின்றது. பல்வேறு உயிரினங்கள் நாம் பார்த்தது போல அரிய 2 தலை ஆமைகள் உள்ளிட்டவையும் அங்கு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் இந்த வனவிலங்கு மீட்பு மற்றும் மறுவாழ்வு பாதுகாப்பு மையமான வந்தாராவை திறந்து வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டிருக்கின்றார். நான் பார்த்தது போல 2,000க்கும் மேற்பட்ட உயிரினங்களும் மீட்கப்பட்ட அழிந்து வரும் மற்றும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிருக்கக்கூடிய 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட விலங்குகளும் இங்கு இருக்கின்றன. இந்த மையத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வசதிகளை இன்று பிரதமர் அங்கு சென்று ஆராய்ந்து பார்வையிட்டிருக்கின்றார். அங்கு மறுவாழ்வு அளிக்கப்பட்டுள்ள பல்வேறு வகையான விலங்குகளையும் விலங்குகளுடனும் அவர் நெருக்கமாக பழகிய காட்சிகளை தான் நாம் பார்க்கின்றோம். வந்தாராவில் உள்ள வனவிலங்கு மருத்துவமனைக்கு சென்ற பிரதமர் அங்கு இருக்கக்கூடிய எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன், ஐசியு உள்ளிட்ட கால்நடை மருத்துவமனைகளை அங்கு அவர் பார்வையிட்டிருக்கின்றார். மேலும் வனவிலங்கு மயக்க மருந்து, இருதயவியல், சிறுநீரகவியல், எண்டோஸ்கோபி, பல் மருத்துவம் உள்ளிட்ட பல துறைகளையும் பிரதமர் அங்கு அந்த விலங்குகளுக்காக இருக்கக்கூடிய அந்த பல துறைகளையும் பார்வையிட்டிருக்கின்றார். நான் பார்த்தது போல இங்கு அவர் ஆசிய சிங்கக்குட்டிகள், அதுபோல வெள்ளை சிங்கக்குட்டி, சிறுத்தைக்குட்டி உள்ளிட்ட பல்வேறு உயிரினங்களிடம் பிரதமர் அந்த உயிரினங்களுக்கு உணவளித்து அதனுடன் விளையாடிய காட்சிகளையும் நாம் பார்க்க முடிந்தது. பிரதமர் அங்கு இருக்கக்கூடிய மருத்துவமனையும் எம்ஆர்ஐ துறைக்கு சென்று அங்கு அந்த ஆசிய சிங்கத்திற்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் செய்யப்படுவதையும் அவர் பிரதமர் நரேந்திர மோடியை பார்வையிட்டார்.